தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கன்னியாகுமரி வந்தடைந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதாம், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். தமிழகம் முழுவதும் வரும் 19ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று தமிழகம் வந்தடைந்தார். நேற்று இரவு 7:30 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். 2வது நாளான இன்று கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் இளவங்கூடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நந்தினி இருவருக்கும் ஆதரவாக ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க இன்று தற்போது நாகர்கோவில் ஆயுதப்படை ஹெலிகாப்டர் தளத்தில் வந்தடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அவர்களை வரவேற்றனர். இங்கிருந்து சாலை மார்க்கமாக சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் தக்கலை மேட்டுக்கடை சந்திப்பில் சென்றடைகிறார். மேட்டுக்கடை சந்திப்பிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் மாவட்டம் முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையின் ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் உற்சாகம் அடைந்ததால் தக்கலில் வழிநெடுகிலும் பொதுமக்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வரவேற்பு அளிக்க உள்ளனர்.